அடுத்த வீடமைப்பு அபிவிருத்தி திட்டத்துக்கான நிதி வழங்குவது தொடர்பான நிகழ்வொன்று இன்று கொழும்பில் இடம்பெற்றது. வீடமைப்பு மற்றும் சமுர்த்தி அமைச்சர் சஜித் பிரேமதாச தலைமையில் இதற்கான நிகழ்வு இடம்பெற்றுள்ளது. 100 நாட்களுக்குள் 1,00,000 வீடுகளை நிர்மாணிக்கும் திட்டத்தினை ஆரம்பிப்பது தொடர்பிலான இந்த நிகழ்வு கொழும்பு நிர்மாணத்துறை மற்றும் அபிவிருத்தி அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் நிர்மாணத்துறை சார் நிறுவனங்களின் பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். පහුගිය කාලෙ තුල නිවාස ශේෂ්ත්‍රය තුල සමෘද්ධි ශේෂ්ත්‍රය තුල දිවිනැගුම ශේෂ්ත්‍රය තුල අක්‍රමිකතා බොහොමයක් ක්‍රියාත්මක වෙලා. கடந்த காலங்களில் வீடமைப்பு துறையிலும் சமுர்த்தி துறையிலும் திவிநெகும துறையிலும் பல்வேறு ஊழல் மோசடிகள் இடம்பெற்றன. அவை தொடர்பில் சர்வதேச மட்டத்தில் உள்ள 2 கண்காணிப்பு நிறுவனங்கள் தமது யோசனைகள் மற்றும் பரிந்துரைகளை முன்வைக்கும். அரச பொறியியல் கூட்டுத்தாபனம் அரசியல் செயற்பாடுகளுக்காக மாதாந்தம் 80,000 ரூபாய் வாடகைக்கு 33 வாகனங்களை பயன்படுத்தியிருந்தன. அவ்வாறான செயற்பாடுகள் தற்போது இல்லை. வீடமைப்பு அதிகார சபை வீடுகள் நிர்மாணிக்கும் பணத்தில் 15 வாகனங்களை வாடகைக்கு பெற்றுக்கொண்டு அரசியல் நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளது. பிரேமதாசவின் மகன் தற்போது இளைஞன், 48 வயதானவர். காதில் நுழைந்து மூக்கினால் வெளியேறி விடலாம் என்று அவர்கள் நினைக்கின்றார்களோ தெரியாது. ஆனால் என்னிடம் திருட்டுத்தனங்கள் யாவும் சிக்கியுள்ளன. தற்போது இந்த நிறுவனத்தில் உள்ள அதிகாரிகள் முன்னாள் தலைவரிடம் கையொப்பம் பெற்றுக் கொள்வதற்கான ஆவணங்களை எடுத்து சென்றுள்ளனர். ஒப்பந்தங்களில் கையொப்பங்களை பெற்றுக்கொள்ள அவர்கள் முயல்கின்றனர். இந்த கையொப்பங்கள் நேற்று முன்தினமும் பெற்றுக் கொள்ளப்பட்டவை. ஆனால் அவற்றின் முகாமையாளர்கள் கோடிக்கணக்கில் பணத்தை ஏற்கனவே செலுத்தியுள்ளனர். இதன் போது சஜித் பிரேமதாஸ் அங்கு கூடியிருந்த மக்களுடன் கலந்துரையாடினார்.